திருச்சிற்றம்பலம். நம்மளுடைய சிவபெருமான் திருநாமம் திரு தோணிபுரீஸ்வரர் ஆலயம், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் இந்த ஆலயம் சிவபெருமான் நிறுவப்பட்டு போன மாசி மகத்தன்று நிறுவப்பட்ட ஆலயம். மாசி மாதம் வரப்போகிறது. இது கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிறது. சிறப்பான முறையில் மாதந்தோறும் 2 பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி எல்லா நாட்களும் சிவபெருமானுக்கும் சரி, நந்தியம்பெருமானுக்கும் சரி சிறப்பான முறையில் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தூப தீப ஆராதனை காட்டி மக்களுக்கு அன்னம்பாலிப்பும் நடைபெற இருந்துச்சு. நல்லபடியாக போயிட்டுருக்குது. இன்றைக்கு மிக சிறப்பாக பௌர்ணமி. அந்த பௌர்ணமி காட்டிலும் மற்றொரு சிறப்பு திருவாதிரை நட்சத்திரம், சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திர நன்னாளில் சிவபெருமானுக்கு அம்பாள் கரகம் அளித்து, பெரிய நாயகியாக அம்பாள் கரகம் அளித்து இந்த அபிஷேகத்தை காண வர மக்களுக்கு சிவபெருமானும் அம்பாலும் சேர்ந்து கைலாய காட்சி இன்றைக்கு மக்களுக்கு காட்சி கொடுத்துருக்குறாங்க. இந்த காட்சி அனைத்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும், குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும், நோய் நொடியிலிருந்து சிவபெருமான் நல்ல வழிக்கு கொண்டு வருவார். அதே போல் மாதம் தோறும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 11 பற்பங்கள் கொண்டு விபூதி, தூய பசுஞ்சான சாணத்திலிருந்து விபூதி எடுத்து அதை 21 நாள் பூஜையில் வைத்து அதை மக்களுக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி, அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண திருநீரை மக்களுக்கு பிரசாதமாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொரு பற்பத்துக்கும் உடற்பிணியை நீக்கக்கூடிய சக்தி இருக்குது. அது டீட்டெயிலாக கீழே டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சிவசொந்தங்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு தவம்பட்டநாயகி தேவஸ்தானம், கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி. கரெக்டாக பௌர்ணமி பூஜை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி குறைந்தது 11 அபிஷேகங்கள் செய்யப்படும். 11 அபிஷேகம் கரூர் மாவட்டத்திலிருந்து அரவக்குறிச்சி வழியாக, அரவக்குறிச்சியிலேருந்து 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் வரும். கொத்தப்பாளையம் கிராமம், கொத்தப்பாளையம் வெல்கம் சிட்டியில் கரெக்டாக பாயிண்ட் வெல்கம் சிட்டி. அமாவாசை பூஜை, பிரதோஷ பூஜை, 2 பிரதோஷம், மாதத்துக்கு 2 பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி பூஜை. எல்லா நாளுமே கோயில் திறந்துருக்கும். டைமிங் காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும். வருகின்ற மாசி மகத்தன்னைக்கு 18 சித்தர்களுக்கு கோயில் கட்டுறதுக்காக பாலக்கால் போட போகிறோம். பால திரிபுர சுந்தரிக்கும் 18 சித்தர்களுக்கும் கூடிய விரைவில் அம்பாலும் வர இருக்கிறாங்க.